வணக்கம். யோசிச்சு பாருங்க, ஒரு நாட்டோட முன்னாள் பிரதமருக்கே மரண தண்டனை கொடுத்தா எப்படி இருக்கும்? இது ஏதோ கற்பனை கதையல்லங்க. நிஜமாவே வங்கதேசத்துல நடந்த ஒரு அதிர்ச்சியான சம்பவம் இது. முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாக்கு எதுக்காக இந்த அதிரடியான தீர்ப்பு வந்துச்சு? வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். வங்கதேசத்தோட முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதிச்சிருக்காங்க. இது சும்மா ஒரு நியூஸ் கிடையாது. ஒரு நாட்டோட அரசியல் வரலாற்றையே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான தீர்ப்பு இது. ஆனா இந்த தீர்ப்புல ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. அது என்னன்னா, இது இன் அப்சென்ஷியா அப்படின்ற முறையில கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? சிம்பிளா சொல்லணும்னா, ஷேக் ஹசீனா கோர்ட்ல ஆஜராகல. ஏன், அவங்க நாட்டிலேயே இல்லாதப்போ அவங்க இல்லாமலேயே இந்த மரண தண்டனை அறிவிச்சிருக்காங்க. சரி, எதுக்காக இவ்ளோ பெரிய தண்டனை? அவங்க மேல என்னதான் குற்றச்சாட்டு வச்சாங்க? வங்கதேச சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் என்ன சொல்லியிருக்குன்னா, ஷேக் ஹசீனா மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் செஞ்சதா சொல்லி தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இது எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டுனா, போர்க்குற்றம், இனப்படுகொலை இதுக்கெல்லாம் சமமான ஒரு ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயம். அப்போ இந்த குற்றச்சாட்டு எல்லாம் எங்க இருந்து திடீர்னு வந்துச்சு? இதுக்கு பின்னாடி என்ன நடந்தது? இதை நாம புரிஞ்சுக்கணும்னா போன வருஷம் நடந்த சில முக்கியமான சம்பவங்களை திரும்பி பார்க்கணும். கதை ஆரம்பிச்சது 2023 ஜூன் மாசம். அப்போ வங்கதேசம் முழுக்க இளைஞர்கள் முன்னெடுத்த அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டங்கள் அப்படியே காட்டு தீ மாதிரி பரவ ஆரம்பிச்சது. ஜூலை மாசம் வரும்போது இந்த போராட்டம் ஒரு பெரிய மக்கள் புரட்சியா மாறி மொத்த நாட்டையுமே உலுக்கிடுச்சு. கடைசியா ஆகஸ்ட் மாசம், அப்போ ஆட்சியில இருந்த ஷேக் ஹசீனா அரசாங்கம் இந்த போராட்டங்களை ரொம்ப கடுமையா அடக்க முயற்சி பண்ணாங்க. அன்னைக்கு அவங்க எடுத்த நடவடிக்கைகள் தான் இன்னைக்கு அவங்க மேல இருக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு முக்கிய காரணமா அமைஞ்சிருக்கு. சரி, இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு எப்படி கொடுக்கப்பட்டதுன்னு பார்த்தாலே அதோட முக்கியத்துவம் நமக்கு புரியும். வாங்க சில முக்கியமான டீடைல்ஸை பார்க்கலாம். இது ஏதோ அவசரத்துல கொடுத்த தீர்ப்பு இல்லைங்க. இந்த கேஸோட தீர்ப்பு அறிக்கை மட்டுமே யோசிச்சு பாருங்க, 453 பக்கம். இதுல இருந்தே தெரியுதுல்ல, இதுக்கு பின்னாடி எவ்வளவு ஆழமான, எவ்வளவு விரிவான விசாரணை நடந்திருக்கும்னு. அது மட்டும் இல்ல, இந்த தீர்ப்போட தீவிரத்தை எல்லாருக்கும் உணர்த்துற மாதிரி நீதிபதி மக்ஃபுசர் ரஹ்மான் சௌத்ரி அந்த 453 பக்க அறிக்கையையும் பல மணி நேரம் நின்னு வாசிச்சிருக்காரு. இது ஏதோ ஒரு மூட்ன ரூம்குள்ள நடந்த விஷயம் கிடையாது. இந்த தீர்ப்பை வாசிக்கிறத வங்கதேசத்தோட நேஷனல் டெலிவிஷன்ல லைவா டெலிகாஸ்ட் பண்ணாங்க. இது மூலமா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இது ஒரு தனிப்பட்ட நபருக்கான தீர்ப்பில்ல, இது மொத்த நாட்டுக்குமான ஒரு செய்தி அப்படிங்கறத தெளிவுபடுத்திட்டாங்க. ஓகே, இந்த தீர்ப்பு ஷேக் ஹசீனாவோட முடிஞ்சிடுச்சா? இல்ல, இதோட தாக்கம் வேற யார் யார் மேல எல்லாம் விழுந்திருக்கு? இந்த கேஸ்ல தீர்ப்பாயம் ஷேக் ஹசீனாவுக்கு மட்டும் இல்லாம முன்னாள் உள்துறை அமைச்சர் அசாதுஸ்ஸமான் கான் அப்புறம் இன்னும் பல சீனியர் அதிகாரிகளுக்கும் அரெஸ்ட் வாரண்ட் போட்டிருக்காங்க. பாருங்க இந்த வழக்கு எவ்வளவு தூரம் போயிருக்குன்னு. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா என்ன நிலைமை? ஷேக் ஹசீனாவுக்கு அவங்க இல்லாதப்பவே மரண தண்டனை, அவங்க கூட வேலை செஞ்ச மத்த அதிகாரிகளுக்கு அரெஸ்ட் வாரண்ட். இதுதான் இப்போதே சிச்சுவேஷன். ஒரு நாட்டோட ரொம்ப பவர்ஃபுல்லான முன்னாள் தலைவருக்கே இப்படி ஒரு கடுமையான தீர்ப்பு. யோசிச்சு பாருங்க, இது அந்த நாட்டோட உள்நாட்டு அரசியலை எப்படி பாதிக்கும்? மத்த நாடுகளோட அவங்க உறவை எப்படி பாதிக்கும்? மொத்தத்துல அந்த நாட்டோட எதிர்காலத்தை இது எப்படி மாத்தி அமைக்க போகுது? இதுதான் இந்த சம்பவம் நம்ம முன்னாடி வைக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான, நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி.